Steed Dynamics Chainless Bicycles. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் முதல்வர் வேட்பாளராக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர், முதலமைச்சர் வெற்றி வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு அன்பிற்கினிய அருமையான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முன்னிறுத்துவது என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவுள்ளதை நான் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். அதிமுகவை வழிநடத்துவதற்காக 11 உறுப்பினர்கள் கொண்ட வழிகாட்டுதல் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சியின் வழிகாட்டுதல் குழுவில் 11 பேர் நியமிக்கப்பட்டிருப்பதாக கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதில் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், காமராஜ் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் வழிகாட்டு குழு உறுப்பினர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் முன்னாள் எம்எல்ஏ ஜே.சி.டி. பிரபாகரன், முன்னாள் எம்பி பி.எச். மனோஜ் பாண்டியன், முன்னாள் அமைச்சர் ப. மோகன், முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் ஆகியோர் ஓ. பன்னீர்செல்வம் தரப்பிலும் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் ஓ. பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்திய போது அவருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தவர்கள். அமைச்சர் அண்ணன் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், மரியாதைக்குரிய திரு பி. தங்கமணி அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர், மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய திரு எஸ். பி. வேலுமணி கழக அமைப்பு செயலாளர், கோவை புறநகர் மேற்கு, கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், மரியாதைக்கு திரு டி. ஜெயக்குமார் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர், மரியாதைக்கு திரு சி.வி. சண்முகம் அவர்கள் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர், மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், திரு மரியாதைக்கு திரு ஆர். காமராஜ் அவர்கள் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர், மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஜே.சி.டி. பிரபாகரன் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர் அவர்கள், மரியாதைக்குரிய திரு பி.எச். மனோஜ் பாண்டியன்
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக அமைப்புச் செயலாளர், மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு ப. மோகன் அவர்கள் கழக அமைப்புச் செயலாளர், மரியாதைக்குரிய திரு ரா. கோபாலகிருஷ்ணன் முன்னாள் எம்பி அவர்கள் கழக தேர்தல் பிரிவு இணைச் செயலாளர், மரியாதைக்குரிய சகோதரர் திரு கி. மாணிக்கம் எம்எல்ஏ அவர்கள் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி ஆகிய 11 பேரை வழிகாட்டு குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். Steed Dynamics Chainless Bicycles.